இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருவண்ணாமலையில் இன்று தீபத் திருவிழா நடைபெறும் நிலையில் இதன் முதல் நிகழ்வாக அண்ணாமலையார் கோவிலில் பரணி தீபம் சற்று முன் ஏற்றப்பட்டது. விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், திருவண்ணாமலையின் மகாதீபம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த நாளில் திருவண்ணாமலையை நோக்கி பக்தர்களுடைய வருகை அதிகமாக இருக்கும். அவர்களுக்காக என்னென்ன பாதுகாப்பு வசதிகள், அடிப்படை வசதிகள்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஏகன் அநேகனாக மாறும் தத்துவத்தை விளக்கும் விதமாக அண்ணாமலையார் சன்னதியில இன்று காலை 4 மணி அளவில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. திருக்கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி கடந்த 9 நாட்களும் பல்வேறு வாகனத்தில காலையிலும் இரவிலும் வெகு விமர்சையாக பஞ்சமூர்த்திகள் மாட வீதிகளில் உலா வந்தார்கள். இந்த நிலையில 10ஆம் நாளான இன்று அதிகாலை இந்த பரணி தீபம் ஏற்றப்பட்டது. அதாவது பாத்தீங்கன்னா சரியாக அதிகாலை 3:38 மணி அளவில் அண்ணாமலையார் கருவறை முன்பாக ஏகன் அநேகனாக மாறும் தத்துவத்தை விளக்கும் விதமாக கோவிலின் கருவறையில் இருந்து கொண்டு வரப்பட்ட தீபத்தினை கொண்டு 5 மடங்குகளில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. அண்ணாமலையார் கருவறையில் ஏற்றப்பட்ட இந்த பரணி தீபத்தினை சிவாச்சாரியார்கள் ஊர்வலமாக கொண்டு சென்று கோவிலில் உள்ள அம்மன் சன்னதி, விநாயகர் சன்னதி, முருகன் சன்னதி உள்ளிட்ட மற்ற சன்னதிகளுக்கு கொண்டு சென்று பரணி தீபத்தினை ஏற்றினர். இந்த பரணி தீப தரிசனத்தை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அதாவது கீழே கோயிலுக்குள்ள பார்த்தார்கள். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை 6 மணி அளவில் கோவிலுடைய பின்புறம் உள்ள 2668 அடி உயரமுள்ள மலை மீது இந்த மகாதீபம் என்பது ஏற்றப்பட இருக்கிறது. இதுதான் இன்றைய நாளுடைய முதல் நிகழ்வாக இந்த பரணி தீபம் ஏற்றக்கூடிய நிகழ்வு நடைபெற்றது. இது ஒரு புறம் இருக்க, இந்த 14 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய கிரிவல பாதையில தற்போது அதாவது இன்று இரவு முழுவதுமே பாத்தீங்கன்னா விட்டு மழை பெய்தது. நேற்று இரவு முழுவதுமே இன்று அதிகாலை 4 மணியிலிருந்து மழை விட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு பக்கம் கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இவ்விழாவின் 10ஆம் நாள் விழாவான இன்று அதிகாலை 4 மணிக்கு கோவிலில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இன்று மாலை தீபத் திருவிழா நடைபெறும் நிலையில் மாலை 3:30 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை தொடர் நேரலையில் புதிய தலைமுறை இணைந்து நேரலையில் உங்களுக்கு வழங்கும். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.